Hello developers, welcome to the new episode of Bootstrap. So Bootstrap videos நீங்க இதுக்கு முன்னாடி பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நம்மளோட சேனல்லையும் பிளேலிஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா HTML, CSS, JavaScript, Bootstrap இப்படி டாபிக் வைஸ் வீடியோஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க இப்பதான் உங்களோட ஜேர்னியை வந்து ஒரு டெவலப்பரா ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் ஒரு வெப் டெவலப்பர் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர் ஆகிறதுக்கு நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ஒரு ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணீங்க அப்படின்னா என்ட்ரி டீம்ல இருந்து கால் பேக் பண்ணுவாங்க. உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நீங்க கிளாரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா நீங்களும் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பூட்ஸ்ட்ராப்ல டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ஒரு ஹெட்லைன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த ஹெட்லைன்ஸை வந்து டிசைன் பண்றதுக்கு இந்த டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சிஎஸ்எஸ்ல இது ரொம்பவே வந்து சிம்பிளா இருக்கும். ஏன்னா அதை விட சிம்பிளா நம்ம பூட்ஸ்ட்ராப்ல நம்ம ஈஸியா வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இதுல வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கு. சின்டாக்ஸ் மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஈஸியா வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அலைன்மெண்ட். ஸோ ஒரு டெக்ஸ்ட் இருக்கு அப்படின்னா அது எந்த டைரக்ஷன்ல இருக்கணும், லைக் எனக்கு வந்து சென்டர் பண்ணணும் அப்படின்னா சிஎஸ்எஸ்ல நம்ம நார்மலா வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்ல சென்டர் அப்படின்னு கொடுப்போம். டெக்ஸ்ட் அலைன் ஈக்குவல் டு சென்டர் இந்த மாதிரி வந்து ப்ராப்பர்ட்டிஸ் கொடுப்பீங்க. நீங்க வந்து கிளாஸ் நேமை வந்து மாத்திரணும். ஸோ இங்க நான் ஒரு H1 டேக், பேராகிராஃப் டேக், டிவிஷன் டேக் கொடுத்துருக்கேன். டிவிஷன்லயும் நம்ம வந்து பேராகிராஃப்ஸ் வந்து அட்டாச் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி டிவிஷன்ல வந்து பேராகிராஃப் அட்டாச் பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டிவிஷனுக்கு ஸ்பெஷலா வந்து பார்டர்ஸ்லாம் நீங்க வந்து கொடுத்துக்க முடியும். அண்ட் இந்த டெக்ஸ்ட் சென்டர் அப்படிங்கிற இந்த ப்ராப்பர்ட்டிக்கான கிளாஸ் நேமை வந்து மென்ஷன் பண்ணணும். அண்ட் அங்க வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பர்ட்டிஸா கொடுத்தோம். அண்ட் இங்க நம்ம எல்லாத்தையுமே வந்து கிளாஸ் நேம்ல மென்ஷன் பண்ணணும். அண்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா இதுல கிளாஸ் நேம் வந்து ஒரு லெட்டர் மிஸ் ஆனாலும் அண்ட் இதுல கொடுத்துருக்கிற ஒரு ஐஃபன் சிம்பிள் மிஸ் ஆனா கூட நமக்கு பூட்ஸ்ட்ராப் கோடிங் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இங்க கிளாஸ் நேம் பாத்தீங்கன்னா நான் டெக்ஸ்ட் சென்டர், டெக்ஸ்ட் ஸ்டார்ட், டெக்ஸ்ட் எண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அண்ட் இதுல வந்து எண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ரைட் டைரக்ஷனை குறிக்குது. சென்டருங்கிறது சென்டர் பார்ட்ல இருக்கும். ஸ்டார்ட் அப்படிங்கிறது லெஃப்ட் டைரக்ஷன்ல இருக்குது. அண்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. அண்ட் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம வந்து சிஎஸ்எஸ்ல யூஸ் பண்ணியிருக்கோம். அதே ப்ராப்பர்ட்டியை இங்க கிளாஸ்க்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. இங்க வந்து டெக்ஸ்ட் ஐஃபன் லோயர் கேஸ், டெக்ஸ்ட் ஐஃபன் அப்பர் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அண்ட் இங்க இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே வந்து நீங்க அப்பர் கேஸ்க்கு மாத்திக்க முடியும். ஸோ கிளாஸ் நேமை மட்டும் கரெக்டா கொடுக்கணும். டெக்ஸ்ட் லோயர் கேஸ், டெக்ஸ்ட் அப்பர் கேஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருக்கணும். அண்ட் கேபிட்டலைஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர்ல இருக்கும் அண்ட் ரிமைனிங் திங்ஸ் எல்லாமே வந்து ஸ்மால் லெட்டர்ல இருக்கும். ஸோ ஒரு சென்டென்ஸ் மேக் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல்ல இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஒரு டாட் சிம்பிள்க்கு அப்புறமா ஒரு டெக்ஸ்ட் ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த இடத்துலயும் உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து கேபிட்டலைஸ்டா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இந்த டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம்ல நம்ம பார்க்கக்கூடியது. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு பூட்ஸ்ட்ராப்க்கு என்ன கிளாஸ் கொடுக்கணும் அப்படிங்கறத பாத்துக்கோங்க. அண்ட் கிளாஸ் நேம் அப்படிங்கிறதுனாலே நம்ம வந்து கிளாஸ் ஈக்குவல் டுன்னு கொடுப்போம். அண்ட் சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி டாட் சிம்பிள் கூட நீங்க கொடுத்துக்கலாம். அண்ட் டாட் சிம்பிள் வந்து கிளாஸை தான் டினோட் பண்ணுது. இது பார்க்கும்போது நம்மளோட HTML வந்து பாத்தீங்கன்னா H1 டேக், H2 டேக், இந்த மாதிரி H6 வரைக்கும் ஒரு டேக்ஸ் பார்த்திருப்பீங்க இல்லையா? அதே மாதிரி தான் இங்க ஃபாண்ட் சைஸ் அப்படிங்கறதையே வந்து ஷார்ட் ஃபார்ம் ஆக்கிட்டாங்க. அதுல வந்து -1, -2, -3ன்னு மொத்தம் 6 ஃபாண்ட் சைஸ் வந்து நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு கிளாஸ் நேம் வந்து .fs-1 அப்படின்னு நீங்க கொடுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம நார்மலா வந்து HTML போல்ட், இட்டாலிக், அண்டர்லைன்லாம் இந்த மாதிரி B டேக், I டேக், U டேக் கொடுப்போம். இது எல்லாமே வந்து HTML. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா இது வந்து CSS கமாண்ட். சிஎஸ்எஸ் கமெண்ட்க்கு வந்து ஃபாண்ட் வெயிட் ஈக்குவல் டு போல்டுன்னு கொடுப்போம். அண்ட் இட்டாலிக் மாத்துறதுக்கு வந்து ஃபாண்ட் ஸ்டைல்ல போயிட்டு நீங்க இட்டாலிக் அப்படிங்கறத கொடுக்கலாம். பட் இங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஃபாண்ட் வெயிட் அப்படிங்கிற அந்த லெட்டர்ஸை மட்டும் எடுத்திருக்காங்க. FW-bold அப்படின்னு கொடுக்கணும். ஸோ கிளாஸ் நேம்ல FW போல்ட், போல்டர், நார்மல் டெக்ஸ்ட், லைட், லைட்டர், இட்டாலிக், நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. அண்ட் இந்த இட்டாலிக்கு மட்டும் வந்து உங்களுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஃபாண்ட் வெயிட்னு கொடுக்க கூடாது, ஃபாண்ட் ஸ்டைல் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ அதை ஷார்ட் ஃபார்ம் பண்றதுக்கு தான் FST அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஐஃபன்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து பூட்ஸ்ட்ராப் கோடிங் தான். ஸோ இதுக்கப்புறமும் நமக்கு வந்து நிறைய டெக்ஸ்டுக்கான கமாண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ டெக்ஸ்ட் கமெண்ட்ஸ் இன்னும் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரியே getbootstrap.com அப்படிங்கிற வெப்சைட் குள்ள போங்க. அண்ட் அதுல வந்து யூட்டிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைட்ல வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த யூட்டிலிட்டிஸ்குள்ள
லாஸ்ட் ஆப்ஷன்ஸ்ல வந்து டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அலைன்மெண்ட், ரேப் பண்றது, அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரேப் பண்றதுக்கு வந்து டெக்ஸ்ட் ரேப் அப்படிங்கிற கிளாஸ் நேம் வந்து நீங்க கொடுக்கணும். ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து ரேப் ஆகி உங்களுக்கு அடுத்த சென்டென்ஸா வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கு, ஃபாண்ட் சைஸஸ் இருக்கு, அண்ட் அதுலேயே வந்து உங்களுக்கு நிறைய டெக்கரேஷன், டெக்ஸ்ட் டெக்கரேஷன்ல அண்டர்லைன் கொடுக்கலாம், ஸ்ட்ரைக் த்ரூ கொடுக்கலாம். இந்த ஸ்ட்ரைக் த்ரூக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைன் த்ரூன்னு மாறி இருக்கு. ஸோ இதுல வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட்டுக்கான எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபாண்ட் ஃபேமிலி, ஃபாண்ட் ஸ்டைல், இதுக்கெல்லாம் என்ன லெட்டர்ஸ் கொடுக்கணுங்கிறத இந்த வெப்சைட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதையும் நீங்க கோ த்ரூ பண்ணிக்கலாம். இதை எப்படி வந்து நம்மளோட விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல யூஸ் பண்றதுங்கிறத நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ ஸ்க்ரீன்ல பார்த்த டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி அப்துல் கலாம் பத்தின ஒரு சிம்பிளான ஒரு பேராகிராஃப்ஸ் மட்டும் டிசைன் பண்ணியிருக்கோம் பூட்ஸ்ட்ராப் கோடிங் யூஸ் பண்ணிட்டு. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா index.htmlக்கு அப்புறம் ஆஸ் யூஷுவல் நீங்க வந்து சிடிஎன் லிங்க் எடுக்கணும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட் ஆல்ஃபா வெப்சைட்ல இருந்து பூட்ஸ்ட்ராப்போட சிஎஸ்எஸ் கோடிங் வந்து இதுல லிங்க் பண்ணிருக்கு. அண்ட் இந்த script.src அப்படிங்கிறது ஜாவா ஸ்கிரிப்ட்காக. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2 டிவிஷனா வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல எனக்கு போட்டோ வேணும், அண்ட் அதுக்கு வந்து நான் கண்டெய்னர் அப்படின்னு ஒரு டிவிஷனுக்கு நேம் கொடுத்துட்டு டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இது டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் கொடுத்ததுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபோட்டோ இருக்கும், அண்ட் ஃபோட்டோவுக்கு பக்கத்திலே இந்த நேம் பிளஸ் அவரை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்க ஒரு பேராகிராஃப் வந்து விசிபிளாக தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் இருக்கு, அண்ட் ஃபோட்டோஸ்க்கு பக்கத்தில் அப்துல் கலாம் பற்றின டீட்டெயில்ஸ் மட்டும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது விக்கிபீடியால இருந்து எடுத்த ஒரு பேராகிராஃப் தான். அண்ட் இந்த ஃபோட்டோஸை டிசைன் பண்ணுறதுக்கு ஆஸ் யூஷுவல் நீங்க ஹைட்டு, வித்து, பார்டர் கலர், மார்ஜின் டாப்ல இருந்து 20 பிக்சல், அண்ட் ரைட் சைடு எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். ஸோ இந்த கமாண்ட் எல்லாம் நான் சிஎஸ்எஸ் கமாண்ட் வந்து இதுல யூஸ் பண்ணியிருக்கேன். என்னால் சிஎஸ்எஸ் கமாண்ட்ஸும் யூஸ் பண்ண முடியும். அதே சமயத்துல நான் வந்து பூட்ஸ்ட்ராப் கோடிங் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதுனால இங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஏபிஜே அப்துல் கலாம் அப்படின்னு இருக்கிறதுக்கு நான் கிளாஸ் நேம் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா டெக்ஸ்ட் அப்பர் கேஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஒர்க் ஆயிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த பேராகிராஃப் எல்லாத்துக்குமே நான் வந்து அண்டர்லைன் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு கிளாஸ் நேம் வந்து டெக்ஸ்ட் டெக்கரேஷன். ஸோ ஜஸ்ட் வந்து கிளாஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டு டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அண்டர்லைன் ஆர் லைன் த்ரூ, இது மாதிரி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து நம்ம இதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணணும். அண்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா இந்த கிளாஸ் நேம் வந்து அவங்க எப்படி கொடுத்துருக்காங்களோ, லெட்டர்ஸ் வந்து ஸ்மால் லெட்டர்ஸா இருந்தா ஸ்மால் லெட்டர்ஸ், கேபிட்டல் லெட்டர்னா கேபிட்டல் லெட்டர், இதை கரெக்டா நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணணும். அண்ட் இதுல வந்து நம்ம கிளாஸ் டெக்கரேஷன்ல நன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த இடத்துல 2 தடவை நமக்கு கிளாஸ் அப்படிங்கிறது டைப் பண்ணிட்டோம். ஸோ இப்போ கரெக்டா இருக்கும். ஸோ இப்போ எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்லைன்ஸ் வந்து மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ இந்த டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து ஒர்க் பண்ணி பாருங்க. அண்ட் கலர்ஸ் மாத்துறதுக்கு எல்லாத்துக்குமே இருக்கு. இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு பட்டன் வேணும் அப்படின்னா இந்த பேராகிராஃப்க்கு கீழே வந்து பாருங்க, ஜஸ்ட் நான் ஒரு பட்டன் அட்டாச் பண்றேன். அண்ட் இந்த பட்டன்ல வந்து பாத்தீங்கன்னா லேர்ன் மோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வந்து நான் மென்ஷன் பண்றேன். இந்த லேர்ன் மோர் பட்டன் கிட்ட பக்கத்துலேயே நம்ம என்ன பண்ணலாம், கிளாஸ் வந்து பிரைமரி அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ பிரைமரி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ப்ளூ கலர்ல வரும். ஏன்னா பூட்ஸ்ட்ராப் கோடிங்கை பொறுத்த வரைக்கும் பிரைமரி அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல வரும். அண்ட் செகண்டரி இருக்கு. ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து பிரைமரி அப்படிங்கிறத மட்டும் கொடுக்கலாம். ஸோ இதில் கிளாஸ் நேம் வந்து கரெக்டாக கொடுக்கணும். டைப் ஈக்குவல் டு பட்டன் அப்படிங்கிறது கொடுக்கணும். அண்ட் பட்டன் பிரைமரி அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணணும். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் பட்டனில் வந்து டைப் ஈக்குவல் டு பட்டன் அப்படின்னு கொடுக்கணும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம் வந்து பிடிஎன் பிரைமரி அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ பிடிஎன் பிரைமரி அப்படின்னு கொடுத்தா கரெக்டாக இந்த லேர்ன் மோர் அப்படிங்கிறது உங்களுக்கு அதே மாதிரி கிடைச்சிருச்சு. ஸோ இந்த டிசைன்ஸை வந்து நமக்கு கம்மி பண்ணி கொடுக்கும். இதே சிஎஸ்எஸ் கோடிங்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் டிசைன்ஸ்லாம் கொடுக்கணும். இங்கே கோடிங் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் பூட்ஸ்ட்ராப் கமாண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பூட்ஸ்ட்ராப்ல டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி யூஸ் பண்றதுங்கிறத இந்த எபிசோட்ல நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க. அண்ட் அடுத்த எபிசோட்ல வேற ஒரு டாபிக் பூட்ஸ்ட்ராப்ல எப்படி பண்ணலாங்கிறத பத்தி நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல். தேங்க்யூ. Hi all.
நீங்க ஒரு ஹோம் மேக்கரா இருக்கீங்க, இல்ல ஈவினிங் மேல ஒர்க் பண்ற ப்ரொஃபஷனலா இருக்கீங்களா, ஆனா உங்க கரியரை ஐடி ஃபீல்டு சேஞ்ச் பண்ணி லட்சங்களை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையோட இருக்கீங்களா, இதை பண்றதுக்கு நேரம் ஒரு பெரிய தடையா இருக்கு அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, உங்களுக்காக என்ட்ரியில ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். அதுவும் இப்போ மார்னிங் பேட்ச் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணி லைவ் கிளாஸஸ், லைவ் மென்டார்ஷிப், எக்ஸ்போர்ட் செஷன்ஸ் வித் 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டோட உங்க வீட்ல இருந்தே படிக்கலாம். அது உங்க ஃபிளெக்சிபிள் டைம்ல. ஸோ இன்னும் வெயிட் பண்ணாம ஜாயின் என்ட்ரி ஆப் நவ்.